Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு இன்டெகிரேஷன் ஃபார்முலா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தான் இருப்போம். அது கண்டிப்பாக வந்துட்டு 11th 12th படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சீக்கனெக்ஸ் டானெக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சீக்கனெக்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எஸ்டிஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்னா சீக்கன், டேனு, ஓகேவா? இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா அகைன் சீக்கனெக்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டேன் எக்ஸ்ன்னு வருது. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2 செகண்டில் டீ போட்டுருவேன். 2 செகண்டில் டீ போட்டுரும். ஓகேவா? 2 செகண்ட். ஓகே, அப்போ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து tan x அப்படின்னு வரும். அடுத்தது இன்னொரு ஃபார்முலா என்னன்னா இன்டெக்ரல் ஓவர் கோசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கா? ஸோ த திங் இஸ் இப்போ கோ அப்படின்னா இன்னும் 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் 2 பேர், இங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க. ஸோ 4 பேர் சேர்ந்தா ஆப்வியஸ்லி கட்டில் தூக்கலாமா? ஸோ காட் அப்படின்னு வருது. கட்டில் தூக்குறாங்க அப்படின்னா அகேன்ஸ்ட் கிராவிட்டின்னு தானே, அதனால மைனஸ் காட்டுன்னு வருது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக கமெண்ட் லீவ் பண்ணுங்க.